புதிதாய் வருகின்றாள் புன்னகையுடன் உங்கள் ரோஜா. டேய் சார். டேய் நீ போய் ஜன்னல் வழியா யாருன்னு பாரு. ஓகே சார். ஓ சார் யாரு? அந்த கௌதமும் இலக்கியாவும் வந்திருக்காங்க சார். என்னங்க? கௌதம் இலக்கியாவா? ஆமா சார். என்ன இலக்கியா கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க? ஒருவேளை உள்ள யாருமே இல்லையோ? ஏங்க, கதவு உள்பக்கமா தானே லாக் ஆயிருக்கு. அப்ப ஆள் இருக்காங்கன்னு தானே அர்த்தம். எதுக்கும் இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ஏய் போய் கதவை திறந்து எதையாவது சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் துரத்து விட்டுற. இல்ல அங்க போய் எங்களை காட்டி கொடுக்கலான்னு நினைச்ச. டேய் ஒரே இழுப்பு உன் தாலி அத்தோட காலி. வேணாம் சார், அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க சார். இதே பயம் இதே மெயின்டைன் பண்ணு. போ போ போ. திறக்குறாங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம். யார் வேணும்? இது மாணிக்க சார் வீடு தானே? ஆமா. சார் இருக்காருங்களா? எதுக்கு சார் கேக்குறீங்க? இல்ல, சாரோட ஜீவா நகர் பில்டிங்க நாங்க வாங்குறதுக்காக பேசி முடிச்சு அட்வான்ஸ் கொடுத்திருந்தோம். இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷனும் வச்சிருந்தோம். ஆனா மாணிக்கம் சார் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கே வரல. அதான் அவரை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க கிளம்புங்க. மேடம் மேடம் நாங்க இவ்வளவு நேரம் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இங்க பாருங்க, பேலன்ஸ் செக் கூட ரெடியா கொண்டு வந்திருந்தோம். இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்றதுக்கு அவர் வரேன்னு சொல்லியிருந்தாரு மேடம். அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல, அவர் அங்க வரவே இல்ல. போனும் எடுக்க மாட்டேங்கிறாரு. மாணிக்க சார் இருந்தாருன்னா அவரை பார்த்து பேசி நாளைக்காவது ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாமான்னு கேட்கலாம் தான் இங்க வந்தோம். இத பாருங்க, அந்த பில்டிங்க விக்கிறதுக்கு எங்களுக்கு இஷ்டம் இல்ல. நீங்க வேற இடத்த பாத்துக்கோங்க. கிளம்புங்க. மேடம், முதல்ல கிளம்புங்க சார். என்ன மேடம் திடீர்னு இப்படி சொல்றீங்க? எங்களுக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சு போச்சு. ஒரு நல்ல காரியத்துக்கு தரதா நினைச்சு சாரும் ரொம்ப சந்தோஷமா சம்மதிச்சாரு. அந்த பில்டிங் எப்படி ஆதரவற்ற பெண்கள் இல்லமா மாத்துறதுன்னு ஆக்சுவலி நாங்க டிசைன் கூட பண்ணிட்டோம் மேடம். ஆமாங்க மேடம். கடைசி நேரத்துல நீங்க இப்படி சொன்னா எப்படி மேடம்? அது எங்க இடங்க? அத விக்கிறதா வேணாமான்னு நாங்க தான் முடிவு பண்ணுவோம். இப்ப சொல்றேன், அந்த இடத்த உங்களுக்கு தர முடியாது. போதுமா? மேடம் என்ன மேடம் இப்படி முகத்துல அடிச்ச மாதிரி பேசுறீங்க? அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ண இடத்த திடீர்னு தரமாட்டேன்னு சொன்னா எப்படி மேடம்? அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க. ஏய் என்ன போயிட்டாங்களா? அட்வான்ஸ் திருப்பி கொடுக்க. ஜாக்கிரதை. என்னடா? இந்தாங்க, நீங்க கொடுத்த அட்வான்ஸ் செக் பண்ணுங்க. மேடம், ஏன் மேடம் அவசரப்படுறீங்க? அப்படியே நீங்க மாணிக்க சாரை கூப்பிடுங்க. கூப்பிடுங்க, நாங்க நாங்க அவர்கிட்ட பேசிக்கிறோம். நில்லுங்க. என்ன வீட்டுக்குள்ள எல்லாம் வர பாக்குறீங்க? நீங்க இப்ப அவரெல்லாம் பார்க்க முடியாது. அப்படியே பார்த்தாலும் அவரும் இததான் சொல்லுவாரு. முதல்ல இங்க இருந்து இடத்தை காலி பண்ணுங்க. மேடம் ஒரே ஒரு நிமிஷம் சாரை கூப்பிடுங்க மேடம், நாங்க பேசிட்டு போயிடுவோம் மேடம். ஆமா மேடம். அத செக்க திருப்பி கொடுத்தாச்சுல சார். கிளம்புங்க சார். அவருக்கு இப்ப உடம்பு சரியில்லை, யாரையும் பார்க்க மாட்டாரு. அந்த இடம் இனிமே உங்களுக்கு கிடையாது. நீங்க கிளம்புங்க. தயவு செஞ்சு போயிடுங்க. மேடம், மேடம் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மேடம். மேடம் மேடம், மேடம் ப்ளீஸ். மேடம், மேடம் கதவை திறங்க மேடம். மேடம், என்ன கௌதம் இது? அதான் எனக்கும் புரியல. என்ன இப்ப பண்றது? என்னங்க பண்றது? எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், வா போலாம். அப்ப அந்த பில்டிங் அதான் முடியாதுன்னு அந்த அம்மா தெளிவா சொல்லிட்டாங்களே.
ஏங்க ஆனா மாணிக்கம் சார் அப்படி சொல்லவே இல்லையே. அவங்களதான் பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்களே. இந்த பாரு, இதுக்கு மேல இந்த வீட்டு வாசல்ல நிக்க வேணாம். போலாம் கௌதம் அது போலாம். என்ன போயிட்டாங்களா? போயிட்டாங்க சார். போயிட்டாங்களா? சூப்பர். இன்னைக்கு மட்டும் இல்ல, கௌதம் இலக்கியா என்னைக்கு வந்து கேட்டாலும் அந்த வீட்டை தரமாட்டேன்னு தான் சொல்லணும். புரியுதா? அந்த இடம் அவங்களுக்கு போகவே கூடாது. அங்க அந்த இலக்கியா ஆதரவற்ற பெண்களுக்கான ஒரு இல்லம் ஆரம்பிக்கவே கூடாது. இதுல ஏதாவது பிரச்சனை நடந்தது, ரெண்டு பேரும் ரோட்டோரமா போனமா கிடப்பீங்க. ஐயோ வேணாம் சார். ஏய், கவலைப்படாதியா, அந்த இடத்த விற்க நானே ஏற்பாடு பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி யாருக்காச்சும் வாக்கு கொடுத்தீங்க, தொலைச்சிருவேன். ஏய் சார், கட் அவுட் விடுறா. ரொம்ப நன்றி சார். என்ன கௌதம் இப்படி ஆயிடுச்சு? ஆதரவற்ற பெண்கள் இல்லம் ஆரம்பிக்க போற கனவுல 2 நாளா நான் அதை பத்தியே நினைச்சிட்டு இருந்தேன். இல்லத்துல தங்க போறவங்களுக்கு என்னென்ன சாப்பாடு மெனு, பொழுதுபோக்கு, மெடிக்கல் ஸ்பெஷாலிட்டி, டெய்லி ஆக்டிவிட்டின்னு அவங்களை எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறதுன்னு நான் யோசிச்சிட்டே இருந்தேன். ஆனா நம்ம முயற்சி எப்படி ஃபெயிலியர் ஆயிப்போச்சு. ச்சே, இது உன்னோட ஆசை, கனவு, லட்சியம். அதுக்காக இன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்ணி நாளைக்கே பில்டிங் ஆல்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலான்னு ஆளுங்களை கூட ரெடி பண்ணிட்டேன். எல்லாம் வேஸ்டா போச்சு. ஏன் கௌதம், அந்த பில்டிங்க கொடுக்கறேன்னு சொன்ன மாணிக்கம் ஏன் திடீர்னு பேக் அடிச்சாரு? அவருக்கு உடம்பு வேற சரியில்லைன்னு அவர் வைஃப் சொன்னாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. இந்த மனுஷங்களை நம்பவே முடியல இலக்க. மாணிக்கத்துக்கிட்ட பேசும்போது நல்ல மனுஷனா தான் தெரிஞ்சாரு. இல்லத்துக்கு இடம் தர்றதுக்கு ரொம்ப ஆசையா இருந்தாரு. பணத்தை கூட கம்மியா வாங்கிக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா நடுவுல என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நேர்ல பார்க்க அப்படியே தேன் ஒழுக ஒழுக பேசுறாங்க. அதுக்கப்புறம் முதுகுக்கு பின்னாடி குத்துறாங்க. ஏன் இலக்கியா, ஒருவேளை இடத்துக்கு நம்மளை விட அதிகமா பணம் தரேன்னு யாராவது சொல்லிட்டாங்களா? அதான் மனசு மாறிட்டாங்களா? இல்ல கௌதம், மாணிக்கம் அப்படிப்பட்டவரா தெரியல. ஏங்க, அவர் நம்ம பார்த்து பேசினப்ப கூட அவர் கண்ணுல பொய் இருந்ததுக்கான அடையாளமே இல்ல. எனக்கு என்னவோ மாணிக்கம் இடம் தர மாட்டேன்னு மாறினதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய சதி இருக்கிற மாதிரி தெரியுது. சதியா? இடத்த விலை பேசுறதுக்கும் அட்வான்ஸ் வாங்குறதுக்கும் மாணிக்கம் நேர்ல வந்தாரு. இடத்த தரமாட்டேன்னு சொல்றதுக்கும் பணத்தை திருப்பி தர்றதுக்கும் மட்டும் ஏன் வைஃப அனுப்பணும்? ஏன் அதையும் அவரே கொண்டு வந்து கொடுத்திருக்கலாமே? அவர் அதிக விலைக்கு ஆசைப்படுற ஆளா இருந்தா அந்த பணத்தை நம்ம கிட்டே கேட்டிருக்கலாமே. ஏன் அப்படி செய்யாம அவர் பொண்டாட்டி அனுப்பி முடியாதுன்னு சொல்லணும்? இதுக்கு பின்னாடி ஏதோ சம்திங் விஷயம் இருக்கு. இப்ப என்ன சொல்ல வர? யார சந்தேகப்படுற? வேற யாரு? அந்த SSK தான். ஏன் இதுல அந்த ஆளோட ரோல் இருக்க கூடாது? SSKவா? நாம பிசினஸ் ஆரம்பிச்சா அவன் தடுக்க வருவான்னு தெரியும். ஆனா இது ஆதரவற்ற பெண்களுக்கான இல்லம் தானே. இதை தடுத்து அவன் என்ன பண்ண போறான்? காரணம் தெரியலனா கூட அதுக்கான சிம்டம்ஸ் தெரியுது. அன்னைக்கு அஞ்சலி SSKவை மீட் பண்ணி பேசினா. அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு நாம கிளம்பினப்போ பைரவி மேடமும் தடுத்து சண்டை போட்டாங்க. இன்னைக்கு மாணிக்கம் கரையும் பண்ணாம பல்ட்டி அடிக்கிறாரு. இதெல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல மேட்ச் ஆகுற மாதிரி தெரியல. இல்ல, பைரவி அம்மா அஞ்சலி இதுல சம்பந்தப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு தோணல. ஆனா SSK நம்ம கிட்ட தோத்து போன டென்ஷன்ல இருக்கான். ஒருவேளை நாம அந்த இல்லத்தை ஆரம்பிச்சு நல்ல பேர் வாங்கிட கூடாதுங்கிறதுக்காக அந்த இடம் நம்ம கைக்கு கிடைக்காதபடி மாணிக்கத்தை மிரட்டி தடுத்திருப்பானோ? எனக்கும் அந்த சந்தேகம் தான் இருக்கு.
மாணிக்கத்தோட ஒய்ஃப் பேசுறப்போ பதட்டமா இருந்தாங்க, கவனிச்சே. காசை கொடுத்து நம்ம 2 பேரும் விரட்டுறதுலே இருந்தாங்க. அப்ப எஸ்எஸ்கே மாணிக்கத்தை பணைய கைதியா வச்சுக்கிட்டு மிரட்டி இடத்தை கொடுக்காம பண்ணிருக்கான். ராஸ்கல். அது ரொம்ப நல்ல பில்டிங் கௌதம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா இனி நம்மளால அந்த இடத்தை வாங்க முடியாது. அந்த மாதிரி இன்னும் ஆரம்பிக்கிற கனவை தள்ளி போட வேண்டியதுதான். ஏன் இலக்கிய தள்ளி போடணும்? உன் கனவை நான் நிறைவேற்றுறேன். நீங்க நிச்சயமா நிறைவேற்றுவீங்கன்னு எனக்கு தெரியும் கௌதம். ஆனா இப்போ அது முடியாதுல்ல. பேசாம வேற ஏதாவது ஒரு நல்ல இடமா பாருங்க. பொறுமையா நம்ம இல்லத்தை ஆரம்பிக்கலாம். எதுக்கு வேற இடம்? அதே மாணிக்கத்தோட பில்டிங்க வாங்கி நாம இல்லத்தை ஆரம்பிக்கிறோம். எப்படி முடியும் கௌதம்? அதான் இடத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே. அத மாணிக்கமா சொல்லல, எஸ்எஸ்கே சொல்ல வச்சிருக்கான். எனக்கு இந்த விஷயத்துக்கு எப்படி டீல் பண்ணணும்னு தெரியும். இந்த இடத்தை கொடுக்க மாட்டேன்னு சொன்ன அதே மாணிக்கம் வாயால அந்த இடத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்ல வைக்கிறேன். அந்த எஸ்எஸ்கே மறுபடியும் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். அவன் என்ன ரொம்ப ஈஸியா இடம் போட்டான்ல. அவன் என்ன பிளான் பண்ணாலும் நான் நினைச்சதை சாதிப்பேன். உன் கனவை நிறைவேற்றுவேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. என்ன? அஞ்சலி, உங்க அப்பா நமக்கு தெரியாம இந்த பேங்க்ல தான் பணத்தை போட்டு வச்சிருக்காரா? ஆமாமா. சரி, 10 லட்சம் ரூபாய் கொண்டு போறதுக்கு பை கொண்டு வந்திருக்கியா? தோ கொண்டு வந்திருக்கேன்டி. சரி சரி, வா போலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், சொல்லுங்க. என்ன வேணும் உங்களுக்கு? இந்த பேங்க்ல 10 லட்சம் ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கோம். அத எடுத்துட்டு போலான்னு வந்தோம். ஓ அப்படியா? உட்காருங்க உட்காருங்க. உட்காருமா. அந்த பாண்டை கொடுங்க. தோ இந்தாங்க சார். ஏமா, இன்னும் உங்க இது மெச்சூர் ஆகலையேம்மா. 6 மாசம் கழிச்சு வாங்கம்மா மறுபடியும். ஆமா, மாசிலா மணிங்கிறது யாரு? என் அப்பா தான் சார். அப்புறம் நீங்க வந்தீங்க? அவரை போய் கூட்டிட்டு வாங்க. சார், எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை சார். பேரலைட்டிக் அட்டாக் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்காரு. ஆமா சார், என் புருஷனால நடக்க முடியாது. வீல் சேர்ல தான் உட்கார்ந்துருக்காரு. அவரோட மெடிக்கல் செலவுக்கு ஏகப்பட்ட பணம் தேவைப்படுது. அதான் அந்த டெபாசிட்டை வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். சீக்கிரமா கொடுங்க சார். மா, இது அவ்வளவு ஈஸி இல்லம்மா. மாசிலா மணிங்கிற பேர்ல தான் இந்த பாண்ட் இருக்கு. இந்த டாக்குமெண்ட்ல ஒரு சைன் வேணும். லீகல் ப்ரொசீஜர்ஸ்லாம் முடிஞ்சா தான் உங்க கைக்கு பணம் வரும். சார், என்ன சார் டாக்குமெண்ட், லீகல், சைன் அப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் ஒரு பொண்ணு சார். இது எங்க அம்மா. எங்களை நம்பி பணத்தை கொடுக்க மாட்டீங்களா? உங்க அப்பாவே வந்து அந்த பணத்தை கேட்டாலும் டாக்குமெண்ட்ல அவர் கையெழுத்து போடாம நாங்க பணம் கொடுக்க மாட்டோம். மா, போய் அவர் கூட்டிட்டு வாங்கம்மா. என்னம்மா? சார், என்ன புரியாம பேசிட்டு இருக்கீங்க? அவரே கை கால் வாய் விளங்காம வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரை கையெழுத்து போட சொன்னா எப்படி போடுவாரு? இத பாருங்க, மாசிலா மணியை பார்க்காம நாங்க பணத்தை தர முடியாது சார். அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு நீங்க சொல்றத நாங்க எப்படி நம்புறது? மெடிக்கல் சர்டிபிகேட் இருக்கா? எல்லா சர்டிபிகேட்டும் இருக்கு சார். வேணா செக் பண்ணி பாருங்க. மாசிலா மணியால பேசவோ சைன் பண்ணவோ முடியாதுன்னா இந்த 10 லட்சத்துக்கு வாரிசு யாருன்னு அவரு பணத்தை டெபாசிட் பண்றப்ப மென்ஷன் பண்ணிருப்பார்ல, அந்த வாரிசும் சைன் பண்ணணும். அவரு யார இதுல நாமினியா போட்டிருக்காரு? நாமினி சார், ஒண்ணு என் பேர் அஞ்சலின்னு இருக்கும், இல்லனா எங்க அம்மா பேர் சிந்தாமணின்னு இருக்கும். அப்படியா?
சரிம்மா, நாளைக்கு உங்க வீட்டுக்கு நேர்ல வந்து மாசிலாமணியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் பணத்தை தரேன். என்ன இப்படி முழிக்கிறீங்க? அப்ப நீங்க சொன்னதெல்லாம் பொய்யா? இல்ல இல்ல, நீங்க வாங்க சார், நீங்க வாங்க. அப்ப காலையில 10 மணிக்கு நான் உங்க வீட்ல இருப்பேன். ஓகே சார், ஓகே. ஓகேம்மா, ஓகே. இந்தாங்கம்மா, டாக்குமெண்ட் வச்சுக்கோங்க. தேங்க்யூ சார். ஓகேம்மா, வாங்க. தேங்க்யூ சார். ஏண்டி, அவர் பாட்டுக்கு வீட்டுக்கு வரேங்கிறாரு, நீயும் ஓகேன்ட்ட. நாளைக்கு வந்து பணம் கொடுக்க சம்மதமான்னு கேட்டா உங்க அப்பா காட்டி கொடுக்க மாட்டாரா? எப்படி காட்டி கொடுப்பாரு? அவரால பேச முடியாது, கை அசைக்க முடியாது, தலையும் ஆட்ட முடியாது. அப்புறம் ஏமா பயப்படுற? அதான் உங்க அப்பாக்கு ஹெல்ப் பண்றதுக்கு லட்சுமி வசந்த்னு 2 குட்டி சாத்தான் இருக்குங்களே, அவங்க கால வாரி விட்டுருவாங்களேடி. அவங்களுக்கு ஒரு ஐடியா பண்றேன். ஏய், ஏதாவது வம்பு வந்துற போது? எந்த வம்பையும் சந்திக்க நான் ரெடி. ஏன்னா என் கையில பணம் இருந்தாதான் இலக்கியாவை ஜெயிக்க முடியும், மறுபடியும் கார்த்திக்கு பொண்டாட்டி ஆக முடியும். நாளைக்கு நம்ம கையில 10 லட்சம் வந்தே ஆகணும். பணம் வந்ததும் இலக்கியாவையும் அந்த குடும்பத்தையும் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. வா போலாம். அஞ்சலி, மணி 9:30 மேல ஆச்சு. அந்த பேங்க் மேனேஜர் 10 மணிக்கு வந்துருவாரு. இந்த லட்சுமியும் வசந்தும் வீட்ல இருக்காங்களே, அவங்கள என்னடி பண்றது? அம்மா, லக்ஷ்மியை மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன். வசந்த் வேலை விஷயமா வெளியே போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். சோ அவனும் கிளம்பிடுவான், நோ ப்ராப்ளம். மாமா, பாலிசி அமௌண்ட் கலெக்ஷனுக்காக அவசரமா வெளில போறேன். சீக்கிரம் வந்துடுறேன் மாமா. வரேன் மாமா. வசந்த் போயிட்டான். இனி லட்சுமி போய் தொலைஞ்சா போதும். ஏய், என்னடி இவ இன்னும் கிளம்பாம இருக்கா? இருமா, அதோ வரேன். உங்களுக்கு காய்கறி வாங்கிட்டு வர சொல்லி மார்க்கெட்டுக்கு போக சொன்னா போக மாட்டீங்களா? அண்ணனுக்கு மருந்து கொடுத்துட்டு போயிடுறேன் அஞ்சலி. நான் கொடுத்துக்கிறேன், நீ கிளம்பு. காய்கறி வாங்கிட்டு வந்தாதான் சமைக்க முடியும். சரி, இந்தாங்க. அப்பாடா, இனி பேங்க் மேனேஜர் வந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. 10 லட்சம் வந்தா எனக்கு ஒரு 2 லட்சம் தாடி, நகை வாங்கணும். அண்ணே, மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அண்ணே. அம்மா, மேனேஜரா தான்மா இருக்கும். என்னடி, இவ போறதுக்கு முன்னாடி அவர் வந்துட்டாரு. சரி சரி, நான் போய் பாக்குறேன். அவரா இருந்தா நான் வேற மாதிரி சமாளிச்சுக்கிறேன். நீ உங்களை பாத்துக்கோ. சரியா? இருங்க, யார் வந்திருக்காங்கன்னு பாத்துட்டு வந்துடுறேன். பேங்க் மேனேஜர் தான். யாரு? யாருமா வந்திருக்காங்க? நீங்க வாங்க சொல்றேன். நீங்க ரூமுக்கு வாங்க. எதுக்குமா? கடைக்கு போனோம்ல. ஐயோ வாங்க சொல்றேன்ல, வாங்க. யோ, சும்மாரியா, பேசாமடு. வாங்க சார், வணக்கம். ஒரு நிமிஷம் இருங்க. அப்புறம் மாசிலாமணி சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா சார்? உட்காருங்க சார், உட்காருங்க. அஞ்சலி எங்கம்மா காணோம்? உள்ள ஒரு வேலையா இருக்கா சார், இப்போ வந்துருவா. ஓகே ஓகே. வாங்க உட்காருங்க. அஞ்சலி, கதவு எதுக்கு சாத்துற? சொல்றேன், உட்காருங்க உட்காருங்க.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.